விஜயினுடைய பேச்சில் பார்த்தீங்கன்னா, அவருடைய தைரியம் மட்டும் இல்ல, அவருடைய கோபமும் பெரிய அளவுல வெளிப்பட்டதா தான் நான் பார்க்குறேன். நீங்க தொடர்ந்து விஜயினுடைய பேச்ச கவனிச்சிருப்பீங்க. மக்களும் பார்த்துருப்பாங்க. ஆனா, இது நாள் வரை இல்லாத ஒரு வேகமும், கோபமும் விஜயினுடைய பேச்சில இருந்தத நம்ம பார்த்துருப்போம். இன்னும் சொல்லப்போனா, அத கேட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் தான் பேசுறாரா, சீமான் பேசுறாரான்னே நமக்கு ஒரு சந்தேகம் வர்ற அளவுக்கு அப்படியே உச்ச ஸ்தாயில அவர் பேசினது எல்லாத்தையுமே கேட்டோம். ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ உங்களுக்கு தெரியும் கரூருக்கு பிறகு மக்களை சந்திக்கிறது இங்கே தான். நீங்கள் பாண்டிச்சேரி, காஞ்சிபுரத்தை தவிர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே தான் வந்து ஒரு திரளான மக்கள் அவர் பார்க்குறாரு. ஸோ அப்போ கரூரில் நடந்த விஷயங்கள்லாம் அவருடைய மைண்டில் வந்து நிச்சயமாக ஓடிட்டு இருந்திருக்கும். அதெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. இருந்தாலும் மீண்டும் அந்த மக்கள் திரளை பார்க்கும்போது அந்த கரூர் துயரம்ங்கிறது அவர் மைண்டில் ஒரு பெரிய அளவில் ஒரு பாதிப்பையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த சம்பவம் ஏற்படுத்தி அல்லது அந்த சம்பவத்தினால் ஏற்பட்ட கோபம் தான் இந்த அளவுக்கு பெருசாக வெளிப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.